ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலவேளைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கொடுங்கள் என்பது நமக்கு ஒரே ஞாபகம் வரும். காணிக்கை கொடுக்கணும்னு கேட்குறாரு நினச்சிக்குவாங்க நிறைய பேர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது ஒரு பாட்டு. கண்டிப்பாக கொடுக்கணும். கடவுளுக்காக கொடுக்கறதுனால தப்பு இல்லை. ஆனால் முதலாவது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய கரத்தில் தம் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சிந்தையை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரை நடத்துகிற பாதையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களால் பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்தாலே போதும். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும். யாரெல்லாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். கொடுங்கள், உங்களை கொடுத்தா ஆசீர்வாதம். நேரத்தை கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவிட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ண வல்லவராக இருக்கிறார். நேரத்தை கொடுக்காம பணத்தை கொடுக்கறதுனால ஒன்று நடக்க போகிறதில்ல. உங்களுக்கு கொடுங்க, நேரத்தை கொடுங்க. மூன்றாவது நான் சொல்கிறேன், கர்த்தருக்கென்று கடவுளுக்கென்று கொடுங்க. மனுஷனை பார்த்து கொடுக்காதீங்க, கடவுளை பார்த்து கொடுங்க. அப்போது உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. பணத்தை கொடுத்தா திருப்பி கொடுப்பார், உங்களை கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ கொடுத்தாலும் அவர் திருப்பி கொடுத்துருவார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர். ஆனால் ஒரு ஆத்மா கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அவர் திருப்பி கொடுக்கவே மாட்டார். இந்த நாளில் நேரத்தை கொடுங்க, உங்களை கொடுங்க, தேவனுக்கென்று இதை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.